போருக்கு பின்னரான இலங்கையில் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தல் என்று வாக்களிக்கிற போது அவர்களுக்கு ஒரு பொது எதிரியாக ராஜபக்ஷ குடும்பம் இருந்தது. முதல் 3 பிரதான வேட்பாளர்களிடத்திலே தமிழர்களுக்கு பொது எதிரி ஒருவர் இல்லாத நிலையில் எந்தெந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த முறை தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? பொது எதிரி இல்லை, பல எதிரிகள் இருக்கின்றார்கள். அதாவது யார் மிக குறைந்தளவு பிரச்சனைக்குரியவர் ஏனென்றால் எல்லா வேட்பாளரையும் பார்க்கும் போது எல்லோரிலும் ஏதோ குறை இருக்கிறது, பல குறைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் நம்ப முடியுமா? தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு மாற்று தெரிவு, சிறந்த தெரிவாக இருக்கக்கூடும் அல்லவா? அதாவது பாருங்கள், தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்களே வாக்களிக்கவில்லை. அப்போது அவர்களுக்கு தெரியும், கட்டாயமாக நாங்க டிவைட் அண்ட் ரூல், அவர்களை பிரித்து நாம் அவர்கள் ஒருவருக்கு எதிராக ஒருவரை நாம் செயற்பட வைக்க முடியும் என்று. எங்களுடைய வயிற்றுக்கு முன்னர் மனித உரிமைகள் அத்தனை பொருட்டில்லை என்ற ஒரு நிலையில் இருப்பது எந்த அளவுக்கு ஆபத்தானது? முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டி செயற்பட்டவர்கள் கூட தாங்கள் கைது செய்யப்பட்ட நேரத்தில் கைதுக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். இனப்பிரச்சனை மற்றது உள்நாட்டு யுத்தம், அது ஒரு விதத்தில் இந்த பொருளாதார பிரச்சனைக்கும் அதற்கும் தொடர்பு உள்ளது. இந்த நடந்ததற்கும் இந்த நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதிக்கும் என்ன தொடர்பு? குறிப்பாக மனித உரிமை மீறல்கள் பற்றி ஐநாவில் பேசப்படுகிற போது வடக்கு கிழக்கின் பிரச்சனைகள் போகிற அளவுக்கு மலையக சமூகத்தின் பிரச்சனைகள் ஏன் போவதில்லை? மலையக தமிழர்கள் தமிழ் சமூகத்தின் அங்கத்தவர்கள் என்று பார்ப்பதில்லை. கூறலாம். என்ன கோபம் உங்களுக்கு யுக்தியை சேர்த்தது? அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதால் நீங்கள் சிறையில் போதைப் பொருளுக்கான ஒரு சந்தையை, மார்க்கெட்டை, டிமாண்டை நீங்கள் உருவாக்குகின்றீர்கள். வீரகேசரி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய விசேட நேர்காணல் ஒன்றுக்காக சட்டத்தரணியும் சிவில் சமூக மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளரும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் சித்திரவதைகளால் பாதிக்கப்பட்டோருக்கான ஐக்கிய நாடுகள் நம்பிக்கை நிதியத்தின் உறுப்பினருமான அம்பிகா சட்குணநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நான் இருக்கிறேன். நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன். நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். எப்போதும் இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் என்று வருகிற போது அதனால் அதிகமாக மன அழுத்தத்துக்கு உள்ளாகும் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். எப்போதும் உடனடியாக அது பற்றி பேசுவதோடு. ஆக இந்த நாட்டின் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கும் நிலையில் மனித உரிமைகளை பற்றி பேசுவதற்கு நாம் பெரிதாக மறந்து விடுகிறோம். அதே போல வழமையாகவே இந்த தேர்தல் களம் என்கின்ற ஒன்று உருவாகிற போது, அதாவது தேர்தல்கள் அறிவிக்கப்படுகிற போது இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் பெரும்பாலும் மனித உரிமைகள் பற்றி பேசப்படுவதில்லை. ஆனால் நாங்கள் மனித உரிமை மீறல் இடம்பெறுகிற போது அதற்காக கொந்தளிக்கிற மக்களும் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அதை உள்ளடக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல்களை எப்போதும் முன்வைப்பதில்லை. ஆகையினால்தான் இவ்வாறானதொரு பின்னணியில் ஜெனீவா கூட்டத்தொடரும் ஆரம்பமாக போகிறது. எனவே உங்களை நேர்காணலுக்காக இணைத்திருக்கிறோம். முதலாவது கேள்விக்குள் செல்வதாக இருந்தால், முதலாவதாக தேர்தல் களத்தை அவதானித்துக் கொண்டிருக்கிறீர்களா? யாருக்கு வாக்களிப்பது என தீர்மானித்திருக்கிறீர்களா? இல்லை. ஏனென்றால் யாருக்கு வாக்களிப்பது என்று தீர்மானம் எடுப்பது மிக கடினமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு வேட்பாளரையும் நாங்கள் பார்க்கும் போது, அதுவும் முக்கியமாக தமிழர்களுக்கு யாருக்கு வாக்களிப்பது என்பது கடினம்தான். ஏனென்றால் தமிழர்களை பாதிக்கும் பிரச்சனைகள், அதாவது எங்களோட இனப்பிரச்சனைக்கு தீர்வு, மற்றது மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள், வடக்கு கிழக்கில் காணிகளை பகிஷ்கரிப்பது, காணாமப்பட்டோர் அவர்களின் குடும்பங்களுக்கு நீதி, உண்மையை பெற்றுக் கொடுப்பது, இந்த மாதிரி விடயங்களை நாம் பார்த்தோமானால் ஒரு வேட்பாளரும் தமிழர்களுக்கு திருப்தியான ஒரு பதிலை அதாவது நான் தெற்கில் இருக்கும் வேட்பாளர், நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை பற்றி இன்னும் கதைக்கவில்லை, இங்கே தெற்கில் இருக்கும் வேட்பாளரை நாங்கள் பார்த்தோமானால் ஒருவரும் எமக்கு திருப்தியான ஒரு பதிலை அல்லது முன்வைக்கவில்லை. ஆகையால் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட ரீதியாக யாருக்கு வாக்களிப்பது என்பது மிக கடினம். ஆனால் நாம் வரலாறு ரீதியாக பார்த்தோமானால் தமிழர்கள் எப்போதும்
வாக்களிக்கும் போது, முக்கியமாக ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் லெஸர் ஈவில் என்று. அதாவது யார் வந்து மிக குறைந்தளவு பிரச்சனைக்குரியவர், சரியா, அந்த மாதிரியான ஒரு கணிப்பில் தான் நாம் வந்து வாக்களிப்போம். ஏனென்றால் இப்போது 2009 தானே, 9 கூட மஹிந்த ராஜபக்ச மற்றது சரத் பொன்சேகா இருந்தார். அப்ப அந்த நேரத்தில் கூட யார் வந்து, அதுவும் 2 பேரும் வந்து போர்க்குற்றங்களில் வந்து போர்க்குற்றங்களை ஒரு ஆள் வந்து அது போர்க்குற்றங்கள் புரிவதற்கு வந்து ஆணையிட்டவர், மற்றவர் வந்து அதை புரிந்தவர், அல்லது அவரும் கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆங்கிலத்தில் சொல்வோம், அவரும் அதற்கு பொறுப்பானவர். அவர்கள் 2 பேரும் இருக்கும் போது கூட என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகையால் தமிழர்களுக்கு வந்து எப்போதும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பது என்பது மிகவும் கடினமான விடயம். யார் வந்து மிக குறைந்தளவுக்கு பிரச்சனைக்குரியவர் என்றுதான் நாம் தெற்கில் இருக்கும் வேட்பாளர்களை பார்க்கும் போது அந்த மாதிரியான ஒரு கணிப்பு தான் பலர், நான் கதைத்த பலர் கூறுகின்றார்கள். அதுவும் தமிழர்கள் மட்டுமல்ல, தெற்கில் இருக்கும் மக்கள் கூட தங்களுக்கு யாருக்கு இந்த முறை வாக்களிப்பது என்பது தங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எல்லா வேட்பாளரையும் பார்க்கும் போது எல்லோரிலும் ஏதோ குறை இருக்கிறது, பல குறைகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் நம்ப முடியுமா வரலாறை பார்க்கும் போது என்ற மனநிலையில் தான் பலரும் இருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் கூறியது போல வளமையாக இந்த தமிழ் மக்கள், அதாவது போருக்கு பின்னரான இலங்கையில் தமிழ் மக்கள் ஜனாதிபதி தேர்தல் என்று வாக்களிக்கிற போது அவர்களுக்கு ஒரு பொது எதிரியாக ராஜபக்ஷ குடும்பம் இருந்தது. ஆகையினால் அவர்கள் ராஜபக்ஷவுக்கு எதிராக யார் போட்டியிடுகிறார்களோ அவரை இலகுவில் தெரிவு செய்வார்கள். 2010 சரத் பொன்சேகாவை தெரிவு செய்தது கூட அப்படித்தான். ஆனால் இம்முறை இந்த ராஜபக்ஷ குடும்பம் தேர்தல் களத்தில் முனைப்போடு போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளராக இல்லை. நாமல் ராஜபக்ஷ 4வது இடத்தில் தான் இருக்கிறார். ஆக முதல் 3 பிரதான வேட்பாளர்களிடத்திலே தமிழர்களுக்கு பொது எதிரி ஒருவர் இல்லாத நிலையில் எந்தெந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த முறை தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? பொது எதிரி இல்லை, பல எதிரிகள் இருக்கின்றார்கள். எந்த விடயங்கள், கடினமான கேள்வி, எந்த விடயங்கள்? தமிழர்களை பொறுத்தவரை வந்து இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ன மாதிரி தீர்வு? அதாவது 13வது திருத்த சட்டத்தை தான் இன்னும் தற்போதும் அவர்கள் வந்து முன்வைக்கிறார்களா, அல்லது சமஷ்டி ஃபெடரலிசம் அதை பற்றி கதைக்கிறார்களா? மற்றது போர்க்குற்றங்கள், அதற்கு பொறுப்பு கூறல், உண்மையை தேடுவது. அதுவும் நான் ஒரு வேட்பாளர், தெற்கு வேட்பாளர் கூறியிருந்தார், அதாவது இந்த உண்மைக்கான ஒரு ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்காக அவர்கள் வந்து சட்டத்தை வந்து வர்த்தமானியில் அவர்கள் பிரசுரித்து இருக்கின்றார்கள். அந்த சட்டத்துக்கு எதிராக வந்து அவரின் பேச்சிருந்தது. அதாவது ஏன் நமக்கு இந்த மாதிரியான சட்டம் தேவை என்று கூறினார். ஆகையால் அவர்கள் வந்து பல வேட்பாளர்கள் வந்து நாங்கள் உண்மையை தேடுவதற்கான ஒரு ஆணைக்குழு வேண்டும் என்று கூறக்கூடும். ஏனென்றால் பல ஆணைக்குழுக்கள் இலங்கையில் நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஜனாதிபதியால் ஸ்தாபித்த ஆணைக்குழுக்கள், பல அறிக்கைகள் இருக்கின்றன, அதில் பரிந்துரைகள் இருக்கின்றன, ஒன்றுமே நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர்களை பொறுத்தவரை வந்து ஆணைக்குழு வருவது பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு அறிக்கை சரி பரவாயில்லை. பொறுப்பு கூறலை பற்றி என்ன கூறுகின்றார்கள்? மற்றது இராணுவமயமாக்கல், அது மிகவும் முக்கியம். இராணுவமயமாக்கல் வடக்கு கிழக்கில் வந்து பெரும் பிரச்சனை, ஆனால் நாடளாவிய ரீதியிலும் பிரச்சனை தான். அதை பற்றி என்ன கூறுகின்றார்கள்? இராணுவத்தின் அந்த எண்ணிக்கையை குறைப்பது, அதை பற்றி என்ன கூறுகின்றார்கள்? காணிகளை பகிஷ்கரிப்பது வடக்கு கிழக்கில், அதை பற்றி என்ன கூறியிருக்கின்றார்கள்? மற்றது இந்து மற்றும் முஸ்லிம் வழிபாட்டு தலங்களை வந்து அவர்கள் வந்து அதை வந்து பௌத்த குருமார், மற்றது தொல்பொருள் திணைக்களம், மற்றது இராணுவம், 3 அந்த அரச என்ன கூறுவது, அரச பொறிமுறைகளோ அரச கட்டமைப்புகள் வந்து சேர்ந்து செயற்படுகின்றன. இந்த வழிபாட்டு தலங்களை எடுத்து அது பௌத்த வழிபாட்டு தலம் அதில் இருந்தது என்று சொல்லி திருப்பியும் அந்த வழிபாட்டு தலங்களை எடுப்பதற்காக அந்த மாதிரியான விடயங்களை பற்றி இந்த வேட்பாளர்கள் கதைக்கின்றார்களா? கதைத்தால் வந்து அதை பற்றி என்ன கூறுகின்றார்கள் என்ற விடயங்களை பார்க்க வேண்டும். மற்றது மனித உரிமைகள். நான் கண்டேன் ஒரு இந்த எஸ்ஜேபியின் அவர்களின் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம்,
அதை வந்து முற்றாக நீக்காமல் அதில் இருக்கும் சில பிரிவுகளை வந்து திருத்தி அமைப்பார்கள் அல்லது இல்லாமல் ஆக்குவார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். மற்றது அனுரகுமார் திசாநாயக்க கூட அந்த அதே சட்டத்தை பற்றி கூட முழுதாக நீக்குவதில்லை, நாங்கள் அதை திருத்தி அமைப்போம் என்று. ஆனால் என்ன பொறுத்தவரை பல மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் நிறுவனங்களை அமைப்புகளை பொறுத்தவரை வந்து அந்த சட்டத்தை நாம் முற்றாக வந்து நீக்க வேண்டும். ஆகையால் ஏன் வந்து இந்த அரசியல் வந்து அதாவது இந்த வேட்பாளர்கள் வந்து இந்த மாதிரியாக கூறுகின்றார்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு சட்டம் இருப்பது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு. ஏனால் அவர்கள் இந்த சட்டத்தை வந்து பாவிக்கலாம், மாற்று கருத்துக்களை வந்து சொல்பவர்கள் அல்லது தங்களுக்கு எதிராக செயற்படுவர்களை வந்து அவர்களின் பேச்சு சுதந்திரத்தை வந்து முடக்குவதற்காக இந்த சட்டத்தை பாவிக்கலாம். ஆகையால் இவர்களுக்கும் பார்த்தால் தாங்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர்களுக்கு இந்த சட்டங்கள் இருப்பது வந்து பிரச்சனையாக தெரியவில்லை. அது வந்து எங்களுக்கு மக்களாகிய பிரஜைகளாக எங்களுக்கு வந்து அது பிரச்சனை தான். ஏனென்றால் ஜனநாயக கொள்கைகளை உண்மையாக்கி அதாவது ஒரு உள்வாங்கி ஜனநாயக விதத்தில் வந்து ஆட்சி அமைத்து செயற்படும் ஒரு கட்சியும் இங்கு இருப்பதாக தெரியவில்லை, ஒரு வேட்பாளரும் இருப்பதாக தெரியவில்லை இந்த மாதிரியான விடயங்களை வைத்து பார்க்கும்போது. ஆனால் அப்படியாக இப்படி ஒரு நீங்கள் கூறுவது போன்ற ஒரு பின்னணியில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு மாற்று தெரிவு, சிறந்த தெரிவாக இருக்கக்கூடும் அல்லவா? பொது வேட்பாளர், நான் பொது வேட்பாளர்களை பொறுத்தவரை அது பொது வேட்பாளர் இருப்பதற்காக கொண்டு வருவதற்கான முக்கிய காரணங்கள் வந்து சிலவற்றை சொல்லுகின்றார்கள். ஒன்று வந்து எமது பிரச்சனைகளை வந்து நாம் இதனூடாக சர்வதேசத்துக்கு நாம் வந்து முன்வைப்போம், தெரிவிப்போம் என்று. ஆனால் சர்வதேசத்துக்கு எமது பிரச்சனையை வந்து பல வருடங்களாக வந்து மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள், மற்றது காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் வந்து முன்வைத்திருக்கின்றார்கள். அதை நாம் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆகையால் இந்த பொது வேட்பாளரால் எப்படி நாம் எமது பிரச்சனையை வந்து உலகத்துக்கு முன்வைப்போம் என்று எனக்கு அது அதில் தெளிவில்லை. அவர்கள் கூறுகின்றார்கள், தெளிவில்லை. அடுத்தது வந்து தமிழ் மக்கள் வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம், நமது ஒற்றுமையை காட்டுவதற்காக நமது சமுதாயமாக வந்து எங்களுக்கு எங்கள் வாக்குகள் எவ்வளவு பெருமதியானவை என்பதை காட்டுவதற்காக இது ஒரு காரணம். ஆனால் தமிழ் சமூகத்தில் வந்து என்ன சொல்வது, ஒற்றுமை என்பது இல்லை. ஏனென்றால் தமிழ் சமூகத்திலேயே வேறு பல கட்சிகள் இருக்கின்ற, அரசாங்கத்துடன் செயற்படும் கட்சிகள், டாக்லஸ் தேவானந்தா, பிள்ளையன், அங்கஜன் ராமநாதன், மற்றது கருணா என்று பலர் இருக்கின்றார்கள் அரசாங்கத்துடன் செயற்படுபவர்கள். மற்றது அரசாங்கத்துக்கு எதிராக வந்து இருக்கும் அந்த அதாவது எதிர்கட்சியாக செயற்படும் தமிழ் கட்சிகளில் கூட தமிழ் தேசிய மக்கள் அந்த முன்னணி டிஎன்பிஎஃப் வந்து அவர்கள் வந்து தேர்தலை எப்போதும் நாம் புறக்கணிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள், வரலாறு ரீதியாக கூட. ஆகையால் அங்கே கூட ஒற்றுமை இல்லை. ஆகையால் ஒற்றுமை நாம் தமிழ் மக்களிடையே கொண்டு வர வேண்டும் என்றால் வந்து நாம் சமுதாய மட்டத்தில் வந்து செயற்பட வேண்டும். இப்போது வந்து எல்லா மக்களும் சேர்ந்து இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தால் கூட தமிழ் சமுதாயத்துக்குள்ளே ஒற்றுமை உள்ளது என்பது அது உண்மை அல்ல. என்றால் பல பிரிவுகள் இருக்கின்றன அரசியல் ரீதியாக கூட. அதுவும் இப்போது தேர்தலுக்கு ஒரு எத்தனை கிழமை, ஒரு 5-6 கிழமைகளுக்கு முன்தான் அவர்கள் இந்த பொது வேட்பாளரை அறிவித்தார்கள். ஆகையால் 6 கிழமையும் போதுமா இந்த வேட்பாளர்களுக்கு நாம் வந்து அந்த வாக்குகள் பெறுவதற்காக செயற்படுவதற்காக நேரம் இருக்கின்றதா? இல்லை. அதற்கான நிதி கையில் இருக்கின்றதா? அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அப்போது இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு மற்ற வேட்பாளர்களை விட குறைய வாக்குகள் கிடைத்தால் அது என்ன மாதிரியான ஒரு என்ன சொல்வது, ஒரு மெசேஜை வெளியால் அனுப்புகின்றது?
அதை வந்து நமக்கு எதிராக பாவிக்க மாட்டார்களா பேர்ந்து தெற்கில் அரசியல் கட்சிகள் அல்லது அரசாங்கம்? அதாவது பாருங்கள், தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்களே வாக்களிக்கவில்லை. அப்போது அவர்களுக்கு தெரியும், கட்டாயமாக நாங்கள் வந்து டிவைட் அண்ட் ரூல், அவர்களை பிரித்து வந்து நாம் வந்து அவர்கள் ஒருவருக்கு எதிராக ஒருவரை நாம் வந்து செயற்பட வைக்க முடியும் என்று. அதில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் வேண்டுமென்று செயற்பட்டவர்கள் கூட சிலர் வந்து ஜனாதிபதி வந்து ஒரு சந்திப்பிற்கு அழைக்க சிலர் வந்து செல்லவில்லை, ஆனால் சிலர் சென்றார்கள். அப்போதே ஜனாதிபதிக்கு தெரிந்திருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து பிரிவு இருக்கின்றது, ஒற்றுமை இல்லை என்று. ஆகையால் என்னை பொறுத்தவரை வந்து இதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. என்ன நடக்கும் என்று பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே பேசியது போல இந்த ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தல் வருகிற போதும் ஒவ்வொரு விஷயங்கள் பிரச்சாரத்தில் மிக முக்கியமான பேசுபொருளாக மாறும். உதாரணமாக, போருக்கு பின்னரான இலங்கையில் 2010ஆம் ஆண்டு தேர்தலில் யுத்த வெற்றி என்பதே பிரச்சார பொருளாக இருந்தது. மஹிந்த ராஜபக்ஷவும் சரி, சரத் பொன்சேகாவும் சரி, அதனைத்தான் பிரச்சாரம் செய்தார்கள். 2015ஆம் ஆண்டு தேர்தலில் நல்லாட்சி என்பது பேசு பொருளாக இருந்தது. அதே போல 2019ஆம் ஆண்டு தேசிய பாதுகாப்பு, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னர் என்பதால் தேசிய பாதுகாப்பு. இம்முறை பொருளாதார நெருக்கடி, பொருளாதார மீட்சி. ஆக இவற்றை பார்க்கிற போது இவை எவற்றிலுமே இந்த மனித உரிமைகள் நாட்டில் எவ்வாறு இருக்கிறது, சட்டத்தின் ஆட்சி எவ்வாறு இருக்கிறது, இது பற்றி பெரிதாக பேசுவதில்லை. மக்களும் அதை பற்றி பெரிய கரிசனையை காண்பிப்பதில்லை. இது எங்களுடைய மக்களுக்கு இந்த மனித உரிமைகள் சார்ந்து ஒரு ஈடுபாடு இல்லை அல்லது புரிதல் இல்லை என்பதை காண்பிக்கிறதா, அல்லது தேர்தல்கள் என்று வருகிற போது அவர்கள் அதை தாண்டிய விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள்? நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இதை? அதாவது புரிந்துணர்வு இல்லை என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. இந்த பொருளாதார விடயங்கள் கூட மனித உரிமை தான். அதாவது கல்விக்கான உரிமை, மற்றது சுகாதார சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, மற்றது ஒரு வாழ்வாதாரம் இருக்க வேண்டும் அதற்கான உரிமை, அப்படி பல உரிமைகள் இருக்கின்றன. நாங்கள் ஐநாவில் கூட ஒரு அதாவது பொருளாதார கலாச்சார உரிமைகளுக்கான ஒரு சமவாயம் உள்ளது. அதில் வந்து இலங்கை கூட அதை கைச்சாத்திட்டு இருக்கின்றது. ஆகையால் பொருளாதாரம் கூட ஒரு உரிமைதான். பொருளாதார உரிமைகள் மிக முக்கியம். ஆகையால் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, இதுவும் உரிமை தான் என்று. நாம் அரசாங்கத்திடம் கேட்கலாம், இந்த உரிமைகள் நமக்கு இருக்கின்றன, இந்த உரிமைகள் வந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அனுபவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அரசாங்கத்திடம் கேட்க உரிமை இருக்கின்றது. அந்த விழிப்புணர்வு இல்லை. ஏனென்றால் இப்போது என்ன கூறுவது, பொருளாதார நெருக்கடி வந்த வேளையில் கூட அதற்கான அடிப்படை காரணங்கள் வந்து ஜனாதிபதி, அதாவது நிறைவேற்ற அதிகாரமுள்ள அந்த ஜனாதிபதி தான் காரணம். அவர் கையில் இருக்கும் அந்த அதிகாரம் எப்படி தன்னிச்சையாக செயற்பட முடியும், அதில் வந்து அதை மேற்பார்வை செய்வதற்கோ தடுப்பதற்கோ, ஆங்கிலத்தில் நாங்கள் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் என்று கூறுவோம், அது வந்து சரியான விதத்தில் எமது சட்டத்தில் எமது அரசியலமைப்பில் இல்லை. ஆகையால் அதுவும் ஒரு உரிமை சார்ந்த விடயம்தான். அந்த பொருளாதார நெருக்கடி வர முன்பு பலரை பொறுத்தவரை நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஒரு ஜனாதிபதி இருப்பது பிரச்சனை என்று அவர்கள் யோசித்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு இது எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையில்லாத விடயம். ஆனால் அதுதான் பிரச்சனை, அது மிக முக்கியமான பிரச்சனை. அதுதான் இலங்கையில் அந்த பொருளாதார பிரச்சனை வருவதற்கான காரணம் ஜனாதிபதி செயற்பட்ட விதம். ஆகையால் மக்களுக்கு நாம் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். எப்படி இந்த ஒவ்வொரு விடயமும் வந்து அவர்களின் வாழ்க்கையில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, அவர்களுக்கு தெரியாத தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று. ஆனால் நாம் தான் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னால் மனித உரிமைகள், எல்லா விடயங்களும் மனித உரிமை சார்ந்த விடயம் தான். நாம் வந்து என்ன சொல்வது, ஊழலை எடுத்துக்கொண்டால் கூட மனித உரிமை சார்ந்த விடயம். மற்றது வாக்களிக்க இருக்கும் உரிமை, அதுவும் ஒரு உரிமை சார்ந்த விடயம். பொருளாதார உரிமைகளும் உரிமைதான், எல்லாம் உரிமை சார்ந்த விடயங்கள் தான். மக்களுக்கு தெரியாத அவை உரிமை சார்ந்த விடயம் என்று. மற்றது அதில் ஒவ்வொரு விடயத்திலும் இருக்க தொடர்புகள், அந்த லிங்க்ஸ் அவர்களுக்கு தெரியாது. ஆகையால் அந்த விழிப்புணர்வு இல்லை.
ஆனால் அதே போன்று மக்கள் தான் 2022ஆம் ஆண்டு தங்களுடைய தேவைகள் நிறைவு செய்யப்படாமல் போன போது வீதிக்கு இறங்கி போராடினார்கள். அதே மக்கள் 2022ஆம் ஆண்டு அந்த போராட்டத்தின் பின்னர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற போது கூட முழுமையான ஒரு திருப்தி நிலையில் இருக்கவில்லை. தாங்கள் கோரிய சிஸ்டம் சேஞ்ச் என்பது அடையப்படவில்லை என்ற ஒரு வனக்கிலேசம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போது கள நிலவரத்தை பார்க்கிற போது இந்த இடைப்பட்ட காலத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல்வேறு மனித உரிமை மீறல்களை புரிந்திருந்தாலும் கூட மக்கள் அவர் எங்களுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிமிர்த்தினார், அவர் எங்களுக்கு இந்த கேஸ் எரிபொருள் போன்றவற்றுக்கு இருந்த வரிசைகளை இல்லாமல் ஆக்கினார் என்பதைத்தான் பெரிதாக பேசுகிறார்கள். அவர் செய்த மனித உரிமை மீறல்களை பற்றி பேசுகிற போது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இந்த மக்களுடைய மனநிலையில் மனித உரிமைகள் என்பது ஒரு பின்னடைவான நிலையில் இருப்பது, அதாவது எங்களுடைய வயிற்றுக்கு முன்னர் மனித உரிமைகள் அத்தனை பொருட்டில்லை என்ற ஒரு நிலையில் இருப்பது எந்த அளவுக்கு ஆபத்தானது? அது அந்த பொருளாதார நெருக்கடி தான் அது மிக ஒரு நல்ல உதாரணம். ஏனென்றால் அந்த நெருக்கடி வருவதற்கான காரணம் மக்கள் முன்பு தமிழர்களுக்கு எதிராக நடந்த மீறல்கள் எமது வாழ்க்கையில் ஒரு தாக்கம் இல்லை, அல்லது முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த மீறல்கள் எங்களுக்கு அது 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 எங்கள் வாழ்க்கையில் தாக்கம் இல்லை என்று யோசித்தார்கள். மற்றது நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி அந்த அரசியல் அமைப்பு கொடுத்த அந்த வரையறையை மீறி கூட செயற்பட்டார் வரலாறு ரீதியாக. ஆனால் தெற்கில் இருக்கும் மக்களுக்கு அது பிரச்சனையாக அவர்கள் பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை ஜனாதிபதி இந்த யுத்தம் அல்லது அவர்களை பொறுத்தவரை இந்த என்ன சொல்வது டெரரிசம் அதற்கு எதிராக ஜனாதிபதி செயற்படுகின்றார். ஆகையால் நான் அவருக்கு இந்த அதிகாரம் தேவை. பல மக்களுக்கு அந்த அரசியலமைப்பில் இருக்கும் வரையறையை மீறி ஜனாதிபதி செயற்படுகிறார் என்று கூட தெரியாது. செயற்பட்டாலும் இது பயங்கரவாதம், இவர்களை நாங்கள் ஒழித்தளிக்க வேண்டும். ஆகையால் செயற்பட்டால் பரவாயில்லை, நடந்த மீறல்களை பற்றி கூட அவர்களுக்கு கவலை இல்லை. ஆகையால் தான் அந்த நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி அந்த விதத்தில் செயற்பட்டார். அதுதான் எமது அந்த பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுத்தது. ஆகையால் இந்த இனப்பிரச்சனை மற்றது உள்நாட்டு யுத்தம் அது ஒரு விதத்தில் இந்த பொருளாதார பிரச்சனைக்கும் அதற்கும் தொடர்பு உள்ளது. அந்த தொடர்பு அந்த நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி மற்றது இந்த பொறிமுறைகள், அதாவது ஜனாதிபதி அந்த சட்ட வரையறையை மீறி கூட செயற்படுவது சர்வசாதாரணமாகிவிட்டது. ஒருவரும் கேள்வி கேட்பதில்லை. ஆகையால் அந்த தொடர்பு இருக்கின்றது. தொடர்பு ஆனால் மக்களுக்கு தற்போது கூட பலருக்கு அது தெற்கில் உள்ளவர்களுக்கு தெரியாது. அந்த பொருளாதார நெருக்கடி கோல்ஃபேஸில் பலர், அதாவது அவர்களின் வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன் அதுதான் முதல் தடவை அவர் ஒரு போராட்டத்தில் ஒரு வீதியில் நின்று போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்ட முதல் தடவையாக இருக்கும். அந்த மக்கள் அந்த நேரத்தில் கூட அவர்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று கேட்கும் போது அவர்களுக்கு சரியான என்ன சொல்வது அறிவில்லை அல்லது விழிப்புணர்வில்லை, தகவல் இல்லை. சிஸ்டம் சேஞ்ச் என்றால் என்ன, நாம் எண்ணத்தை மாற்ற வேண்டும், இந்த நடந்ததற்கும் இந்த நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதிக்கும் என்ன தொடர்பு, நாம் அந்த நிறைவேற்ற அதிகாரமுள்ள அந்த ஜனாதிபதியை அதை இல்லாதொழிக்க வேண்டும், அந்த மாதிரியான அது இதுக்கும் இனப்பிரச்சனைக்கும் உள்நாட்டு யுத்தத்துக்கும் என்ன தொடர்பு, அந்த விழிப்புணர்வு அந்த நேரத்தில் கூட இருக்கவில்லை. இந்த போராட்டம் அவர்களுக்கு அந்த போராட்டம் கூட ஒரு ஆழ்ந்த விதத்தில் பொருளாதார பிரச்சனையை பற்றியதல்ல. அது எமக்கு தற்போது கேஸ் இல்லை, எமக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஆகையால் அது நிப்பாட்ட வேண்டும், அது வர வேண்டும். வந்தவுடன் போராட்டமும் முடிந்து விட்டது பலருக்கு அவர்களை பொறுத்தவரை. அதுதான் இங்கு இருக்கும் பிரச்சனை. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை அந்த நேரத்தில் இருக்கும் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும். அதனால்தான் இவர்கள் சிலர் கூறுகின்றார்கள் சிஸ்டம் சேஞ்ச், நாமும் கூறுவோம் சிஸ்டம் சேஞ்ச். ஆனால் ஒரு சிஸ்டமும் மாறவில்லை, நோ சிஸ்டம் சேஞ்ச். ஆனால் அவர்களை பொறுத்தவரை அதுவும் கொழும்பில் இருக்கும் மற்றும் பல இந்த வர்த்தகர்கள் அந்த மாதிரியான ஆள்கள் அவர்களை பொறுத்தவரை இது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது இவர்கள் உண்மையாக்கு சிஸ்டம் சேஞ்ச் என்றா
வரி. அது வந்து அவர்கள் வந்து இப்போது இருக்கும் வரி வந்து திட்டம் டாக்ஸ் வந்து அவ்வளவு என்ன சொல்வது, அதில் ஒரு சமத்துவமா எக்விட்டபிள் இல்லை. ரைட்? அந்த மாதிரியான அல்லது அவர்கள் வந்து சில நாடுகளில் வந்து வெல்த் டாக்ஸ் என்று இருக்கின்றது. அல்லது நீங்கள் வந்து பல கோடி பெறுமதியுள்ள என்ன காணி அல்லது வீடு அல்லது ஏதாவது வந்து உங்கள் பெற்றோரிடமிருந்தோ அல்லது வேறு இன்ஹெரிட் பண்ணும் போது அதுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான டாக்ஸஸை கொண்டு வரும் போதுதான் இங்கே இருக்கும் அந்த செல்வந்தர்கள் மற்றதும் வர்த்தகர்கள் வந்து அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஏனென்றால் அவர்களின் அந்த செல்வத்தை வந்து நீங்கள் அதை வந்து அதிலிருந்து நீங்கள் வரி எடுக்க பார்க்கின்றீர்கள். அப்போதுதான் அவர்கள் இந்த சிஸ்டம் சரியில்லை, இந்த சிஸ்டம் சமத்துவம் இல்லை, இந்த சிஸ்டம் வந்து எங்களின் வந்து உரிமைகளை வந்து மீறுகிறது என்று கூறுவார்கள். ஏனால் ஒவ்வொருத்தருக்கும் தன் வயிற்றில் அடிக்கும் போதுதான் உரிமையை பற்றி நினைவு வருகின்றது. இது நான் அனுபவத்தில் தெரிந்து கொண்ட விடயம். ஏனென்றால் நான் மனித உரிமை ஆணைக்குழுவில் இருக்கும் போது பலர், அதாவது இராணுவத்தில் இருப்பவர்கள் கூட தங்களின் உரிமைகள் மீறப்படும் போதுதான் அவர்கள் வந்து உரிமையை பற்றி, மனித உரிமைகள் அவர்களுக்கு நினைவு வரும். அவர்கள் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டி செயற்பட்டவர்கள் கூட தாங்கள் கைது செய்யப்பட்ட நேரத்தில் வந்து கைதுக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழுவில் வந்து முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகையால் இலங்கையில் இருக்கும் ஒரு பிரச்சனை, மனித உரிமைகள் வந்து தங்களுக்கு பிரச்சனை என்று வரும்போதுதான் அவர்களுக்கு நினைவில் வருகின்றது. தங்கள் மனித உரிமைகளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறார்களே ஒழிய அதே உரிமைகள் வந்து மற்றவர்களுக்கும் இருக்குது, நாம் அதை மதிக்க வேண்டும் என்று அது விளக்கமோ அல்லது தெளிவோ அல்லது எனக்கு தெரியாது, ஆனால் அது அந்த உணர்வு இல்லை. அடுத்ததாக நீங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை பற்றி பேசியதால் இதனை கேட்க வேண்டும் என்று தோன்றியது. நீங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இருந்த காலத்தில், அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் இருந்த காலத்தில் தான் நீங்களும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் ஒரு ஆணையாளராக இருந்தீர்கள். ஆனால் அக்கால பகுதியிலும் சரி அதற்கு பின்னரும் சரி நீங்கள் எப்போதும் அரசாங்கத்தை விமர்சிப்பவராக இருந்திருக்கிறீர்கள், அரசாங்கம் தவறிழைக்கிற போது. உண்மையிலேயே அக்கால பகுதியில் மனித உரிமைகள் ஆணைக்குழு சுயாதீனமாக இயங்கியதா? உங்களால் சுயாதீனமாக செயற்படக்கூடிய ஒரு நிலை அங்கிருந்ததா? நிச்சயமாக. நாம் வந்து ஒரு தடவை தான் அரசாங்கம் வந்து எங்களை வந்து என்ன சொல்வது, கண்ட்ரோல் பண்ண பார்க்கவில்லை, ஆனால் நாங்கள் செய்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று எங்களுக்கு தெரிவித்தார்கள். ஆனால் ஒருபோதும் எங்களை வந்து உங்களோட செயற்பாட்டுகளை கட்டுப்படுத்தவோ அல்லது எங்களை இந்த விதத்தில் நீங்கள் வெளியிட்ட இந்த அறிக்கை வந்து பிரச்சனைக்குரியது அல்லது இந்த மாதிரியான அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்று நமக்கு ஒரு நாளும் கூறவில்லை. ஆக ஒரே ஒரு தடவை, அந்த தடவை வந்து அது வந்து நாம் முதல் முறையாக மனித உரிமை ஆணைக்குழு வரலாற்றிலேயே முதல் முறையாக இலங்கை வந்து அந்த சித்திரவதைக்கு எதிரான சமவாயத்தின் கீழ் இலங்கை வந்து அதற்கு அந்த சமவாயத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த பொறிமுறைக்கு வந்து அறிக்கை, இலங்கையில் எப்படி வந்து இந்த சமவாயத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது என்று ஒரு அறிக்கை விடுத்த போது நாங்கள் வந்து ஒரு நிழல் அறிக்கை மாதிரி மனித உரிமை ஆணைக்குழுவும் சமர்ப்பிக்கலாம். நாம் வந்து ஆணைக்குழுவின் வரலாற்றில் முதல் முறையாக அப்படி ஒரு அறிக்கை வந்து ஐநாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் நாம் கூறியிருந்தோம், அது சித்திரவதையை பற்றது 18 பக்கம், தற்போது கூட அந்த இணையதளத்தில் இருக்கின்றது. அதில் வந்து சித்திரவதை என்பது சிஸ்டமேட்டிக் என்று கூறியிருந்தோம். அதாவது அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான விதத்தில் நடக்கின்றது என்று கூறி பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நடக்கிற சித்திரவதைகள் மற்றது எந்த விதமான சித்திரவதைகள் என்றெல்லாம் நாங்கள் அதில் வந்து அந்த விவரங்கள் எல்லாம் உள்ளடக்கிய அறிக்கையை வந்து நாம் வந்து ஐநாவுக்கு சமர்ப்பித்தோம். அது வந்து பகிரங்கமாக்கப்பட்டது. நான் வந்து ஜெனீவாவுக்கு அந்த நேரத்தில் சென்று இந்த அறிக்கையை பற்றி அந்த செயற்களுடன் வந்து எனக்கு தனிப்பட்ட ஒரு சந்திப்பும் நடந்தது. அந்த நேரத்தில் தான் அந்த அரசாங்கம், அந்த நேரத்தில் இந்த ஜனாதிபதி வந்து
இதில் வந்து அவருக்கு விளங்கவில்லை எப்படி எங்களுக்கு உரிமை இருந்தது இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பதுக்கண்டு. நாம் கூறினோம், நாம் வந்து ஒருவரிடம் நாம் ஒரு சுயாதீனமான ஆணைக்குழு, நாம் ஒருவரிடமும் நாம் வந்து ஒரு அனுமதியும் பெற தேவையில்லை. சட்டத்தின் கீழ் கொடுத்த அந்த அதிகாரத்தின் கீழ்தான் நாம் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தோம் என்று. அந்த நேரத்தில் நமக்கு எதிராக வந்து நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் இருந்த நீதி அமைச்சரா எனக்கு நினைவில்லை, ஆனால் சிங்கள பத்திரிகைகளில் வந்து மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு எதிராக பல அறிக்கைகள் வந்தன. யாரோ ஒரு அமைச்சரும் எங்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டிருந்தார். ஜனாதிபதி கூட கூறியிருந்தார் இது வந்து பிரச்சனைக்குரிய விடயம் என்று. அதுதான் ஒரே ஒரு தடவை அவர்கள் அந்த பகிரங்கமாக எமக்கு எதிராக வந்து அறிக்கைகளை விடுத்தார்கள். அதை தவிர வந்து கட்டுப்படுத்தவோ உங்களை செயல்பாடுகளை இந்த விதத்தில் வந்து செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்த மாதிரியான ஒன்றுமே நடக்கவில்லை. என்னை பொறுத்தவரை எனக்கு அந்த நேரத்தில் அதாவது சரியானது செய்ய வேண்டும் என்று யோசித்த விடயங்களை வந்து நான் செய்ய முடியுமாக இருந்தது. ஆனால் இந்த சுயாதீனத்துவத்துக்கு காரணம் ஒன்று அந்த ஆணைக்குழுவில் இருந்த உங்களை போன்ற உறுப்பினர்களா, அல்லது அப்போது ஆட்சியில் இருந்த அரசாங்கமா, அல்லது உண்மையாகவே இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் சுயாதீனமாக உருவாக்கப்பட்டிருப்பது அதற்கு காரணமா? சுயாதீனமான ஆணைக்குழுக்கள் உண்மையாக்கி அவ்வளவு சுயாதீனம் இல்லை. ஏனென்றால் நாம் வந்து பார்த்தோமானால் செயற்பாடுகளில் சுயாதீனமாக செயற்படுவது கஷ்டம். ஏனென்றால் நிதியை எடுப்போம். அரசாங்கம் வந்து நிதி நமக்கு தருகின்றது, ஆணைக்குழுக்கு கொடுக்கின்றது. ஆனால் பல வேளைகளில் அந்த நிதி பற்றாக்குறை இருக்கின்றது. ஆகையால் வெளியில், அதாவது ஐநாவில் இருந்தோ அல்லது யூரோப்பியன் ஒன்றியத்திலிருந்தோ அந்த வெளி டோனர்ஸ் என்று கூறுவோம், அவர்களிடமிருந்து நிதி எடுக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் கூறப்பட்டது நாம் அந்த நிதியை பெற்றுக்கொள்ளும் போது நாம் வந்து கேபினட்டின் வந்து அனுமதியை பெற வேண்டும் என்று. ஆனால் அது சரியில்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை நாம் வந்து சித்திரவதையை பற்றி ஏதாவது செயற்பாடுக்காக நிதி எடுக்கிறோம் என்றால் கேபினட்டின் அனுமதி எடுக்கணும் என்றால் கேபினட் யோசிக்கக்கூடுமா, சித்திரவதைக்கு எதிரான செயற்பாடுகளில் ஆணைக்குழு வந்து ஈடுபடக்கூடாது, நாம் இந்த நிதியை வந்து இது நிதி பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று. ஆகையால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆணைக்குழு, அதுவும் மனித உரிமை ஆணைக்குழு வந்து தங்களுக்கு வேணுமான ஆளணியை வந்து அவர்கள் அமர்த்தி கொள்ள முடியாது. ஏனென்றால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸிடமிருந்து வந்து அந்த அப்ரூவல் எடுக்க வேண்டும். பப்ளிக் சர்வீசஸ் கமிஷன் பலவிதமான அந்த பொறிமுறைகள், அரச பொறிமுறைகளிடமிருந்து அனுமதி எடுத்துத்தான் நாம் வந்து யாரையும் வேலைக்கு அமர்த்த முடியும். ஆகையால் பல விதங்களில் செயற்பாடுகள் வந்து இந்த மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு சுயாதீனமாக செயற்பட முடியாத தருணங்கள் இருக்கின்றன. நாம் இருக்கும் போது கூட எப்பவும் ஒரு முருகல் நிலை, இந்த மாதிரியான வேற பொறிமுறைகளும் முருகல் நிலை தான். கொஞ்சம் சண்டை பிடிச்சு அழுத்தம் கொடுத்து தான் நாம் செயற்பட முடியுமாக இருந்தது. அது சட்டம். மற்றது வந்து ஒரு விதத்தில் அப்போது இருந்த அரசாங்கம் வந்து அழுத்தங்கள் கொடுக்காம, பிரச்சனைகள் கொடுக்காமல் வந்து மனித உரிமை ஆணைக்குழுவை செயற்பட விட்டது. அதே நேரம் எந்த மாதிரியான ஆணையாளர்கள் இருக்கின்றார்கள், எந்த மாதிரியான தவிசாளர் இருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் அரசாங்கம் வந்து வெளிப்படையாக கூறாமல் பின்னணியில் வந்து அழுத்தங்களை கொடுக்கக்கூடும். அந்த மாதிரியான அழுத்தங்களை வந்து கொடுக்கும் நேரத்தில் கூட எப்படி இவர்கள் செயற்படுகின்றார்கள் என்பது வந்து அங்கே இருக்கும் அந்த ஆணையாளர்களை பொறுத்தது. ஆணையாளர்கள் வந்து எமது சட்டத்தின்படி வந்து ஜனாதிபதி விருப்பத்துக்கு விலக்க முடியாது. அது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை விலக்குவதற்கான அந்த வழிமுறை தான் ஆணையாளர்களை விலக்குவதற்கும் பாவிக்க வேண்டும். ஆகையால் அது கடினம். ஆகையால் ஆணையாளர்கள் உண்மையாக்கி அவர்கள் வந்து பயம் இல்லாமல் சுயாதீனமாக செயற்பட வேண்டும். ஏனென்றால் அவர்களை விலக்குவது கடினம். அடுத்ததாக உங்களுடைய நீங்கள் முன்னர் அளித்த ஒரு பதிலில் இருந்து இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த யாருக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டபோது குறிப்பாக இந்த போர்க்குற்றங்களுக்கான பொறுப்பு கூறலை உறுதி செய்கிறவர்கள், இது தொடர்பில் வாக்குறுதிகளை வழங்குகிறவர்களையும் பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள். ஆனால்
இலங்கையின் கடந்த கால அரசாங்கங்களை பொறுத்தமட்டில் தற்கால அரசாங்கமும் கூட இலங்கையில் போர்க்குற்றம் என்ற ஒன்று நடைபெற்றது என்பதை அவர்கள் எக்காலத்திலும் ஏற்றுக்கொண்டதில்லை. இலங்கையில் இனப்படுகொலையோ போர்க்குற்றங்களோ மனித உரிமை மீறல்களோ இடம்பெறவில்லை என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக இவ்வாறான தற்போது, அதாவது பாதிக்கப்பட்ட தரப்பு என்ற ஒன்று நீதியை கோரி போராடி கொண்டிருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் ஏன் இந்த போர்க்குற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினீர்கள்? அதற்கான நியாயப்பாடு என்ன என்பதை விளக்க முடியுமா? 30 வருட அந்த யுத்தத்தில் அரசாங்கம் பல உரிமை மீறல்களை புரிந்திருக்கின்றது. இது சர்வதேச மனிதாபிமான சட்டம், அதாவது இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லா, அந்த சட்டத்தின் மீறல்கள். மற்றது சர்வதேச மனித உரிமை லா, இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் லா, அதன் மீறல்கள். இது நான் கூறும் விடயமல்ல. இது 30 வருட காலமாக ஐநாவால் மற்றது சர்வதேச மற்றும் உள்நாட்டு மனித உரிமை நிறுவனங்களால் செயற்பாட்டாளர்களால் ஆவணப்படுத்தப்பட்டது. அதுவும் முக்கியமாக 2009ஆம் ஆண்டு யுத்தத்தின் கடைசி கட்டங்களில் பல மீறல்கள், இந்த 2 சட்டங்களும் மீறப்பட்டன. அதை ஐநா அறிக்கைகள் கூட இதற்காக உயர்ஸ்தானிகரின் அலுவலகத்தில் ஒரு பொறிமுறை ஸ்தாபிக்கப்பட்டது, OISL என்று கூடப்படும் இன்வெஸ்டிகேஷன். அந்த அறிக்கையில் கூட மற்றது ஐநாவின் செயலாளர் நாயகம் செக்ரட்டரி ஜெனரல் அந்த நேரத்தில் ஒரு குழுவை ஸ்தாபித்திருந்தார். அந்த அறிக்கைகள் எல்லாம் இதைத்தான் கூறுகின்றன. சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றது சர்வதேச மனித உரிமை சட்டம், 2 சட்டங்களையும் அரசாங்கம் மீறி இருக்கின்றன. அந்த பல மீறல்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதற்காக பாதிக்கப்பட்ட மக்கள் நீதி தேவை, மற்றது உண்மை தேவை, இழப்பீடு தேவை. முக்கியமாக இது நடைபெற இனி இது நடைபெறாது என்ற ஒரு உத்தரவாதம் தேவை. ஆனால் அந்த உத்தரவாதம் இல்லை. இப்போ நீங்கள் கூறும்போது நான் யோசித்தேன், தமிழ் மக்களுக்கு முக்கியமான மற்ற விடயம் என்னென்றால் ஒரு பாதுகாப்பு. நாம் இந்த நாட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியும். நாம் தமிழர்கள் என்ற காரணத்தால் எமது உரிமைகள் மீறப்பட மாட்டாது. இந்த மாதிரியான உரிமை மீறல்கள் எமக்கு மீண்டும் நடைபெறாது. எமது உடைமைகள் அல்லது எமது காணிகள் பகிஷ்கரிக்கப்படாது என்று அந்த முக்கியமாக நாங்கள் சமமான பிரஜைகள், சம பிரஜைகள். நாம் வேறு சமூகங்களுடன் ஒப்பிடும் போது நாம் குறைந்தவர்கள் அல்ல. அந்த உத்தரவாதம், நம்பிக்கை, பாதுகாப்பு தேவை. ஆனால் அது தற்போது கூட இல்லை. ஒரு வேட்பாளர் கூட அதை தெற்கில் இருக்கும் இந்த வேட்பாளர்கள் தமிழ் மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கவில்லை. அது மிக மிக முக்கியம். ஆகையால் நான் போர் குற்றம் அல்லது இந்த போரில் இழைக்கப்படும் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் வார் கிரைம்ஸ், கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி, இந்த மாதிரியான விடயங்கள் ஆவணப்படுத்தப்பட்டன. அதுவும் இராணுவமயமாக்கல் வடக்கு கிழக்கில் தற்போதும் பிரச்சனையாக இருக்கின்றது. மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூகங்கள், காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள், ஊடகவியலாளர்கள் கூட அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை, அரசாங்கம் செய்யும் இந்த உரிமை மீறல்களை பற்றி கதைத்தால் அல்லது ஊடகங்கள் வெளியிட்டால் அது அரசாங்கத்துக்கு எதிராக என்று அவர்கள் பார்க்கின்றார்கள். இராணுவத்துக்கு எதிராக இராணுவ புலனாய்வின் கண்காணிப்பு மற்றது மிரட்டல்கள், இராணுவ புலனாய்வு அல்லது TID தற்போது சிவில் சமூக நிறுவனங்களுக்கு சென்று தகவல்களை சேகரிப்பது அல்லது TIDக்கு தற்போது கூட அவர்களை கூப்பிடுவது விசாரணைக்காக. எங்கே இருந்து உங்களுக்கு நிதி கிடைக்கின்றது, யார் உங்கள் நிதி அனுப்பி இருக்கின்றார்கள், அதற்கான ஆவணங்களை தாங்கள், உங்கள் நிறுவனத்தில் யார் வேலை செய்கின்றார்கள், அவர்களின் விலாசங்களை தாங்கள் என்று தற்போது கூட நடக்கின்றது. அப்படி நடக்கும் போது எப்படி தமிழ் மக்கள் நாங்கள் இலங்கையில் சம பிரஜைகளாய் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும்? அந்த நம்பிக்கை இல்லை. அதுவும் முக்கியமாக கடந்த கால பலர் கூற முடியும், தெற்கில் இருக்கும் சமூகம் கூற முடியும், சிங்களவர்கள் கூற முடியும். இந்த போர்க்குற்றங்கள் எல்லாம் அல்லது இந்த மனிதாபிமான உரிமை அல்லது இந்த சட்டங்கள் மீறல்கள் அல்லது மனித உரிமை சட்ட மீறல்கள் எல்லாம் இது பழைய கதை. 15 வருடங்கள் ஆகிவிட்டன.
ஏன் தற்போது கூட நீங்கள் இந்த பழைய கதையை கற்கிறீர்கள்? எல்லாத்தையும் நாம் மறப்போம், மறந்து போட்டு நாம் முன்னோக்கி செல்வோம், அதுதானே கூறுகின்றார்கள். ஆனால் இதை புரிந்தவர்கள் தற்போதும் இருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்கள் யோசிப்பார்கள், நாம் இந்த மாதிரியான குற்றங்களை இனியும் புரிய முடியும் என்று. அரசாங்கம் கட்டளை கொடுத்தவர்கள் கூட யோசிக்க முடியும், நாம் புரிய முடியும் என்று. ஆகையால் ஆங்கிலத்தில் இம்ப்யூனிட்டி என்று கூறுவோம். இலங்கையில் அந்த இம்ப்யூனிட்டி என்பது, அதாவது சட்டத்தை மீறினாலும் கூட பொறுப்பு கூற தேவையில்லை என்ற நிலைதான் இருக்கின்றது. போர்க்குற்றங்கள் அல்லது மனிதாபிமான உரிமை சட்ட மீறல்கள் அல்லது மனித உரிமை மீற சட்ட மீறல்கள் அதற்காக பொறுப்பு கூற தேவையில்லை என்றால், இலங்கையில் மற்ற விடயங்களும் கூட அப்படித்தானே. நாம் ஊழலை எடுப்போம், அல்லது அரசியல் உரிமையை மீறுவது, அது கூட அதற்கு கூட பொறுப்பு கூற தேவையில்லை. ஆகையால் இந்த இம்ப்யூனிட்டி என்பது வேறு ஒன்று இருக்கின்றது. இந்த யுத்த காலத்தில் நடந்த மீறல்களுக்கு நீதியை அல்லது பொறுப்பு கூற தேவையில்லை என்றால், அது இந்த இம்ப்யூனிட்டியை மேலும் என்ன கூறுவது, இலங்கையில் வேறொன்று செய்யும். ஆகையால் தான் அது மிக மிக முக்கியம். இலங்கையில் நமக்கு ஜனநாயகம் வேண்டும், அல்லது மக்கள் சட்டத்தை மீறக்கூடாது, அரசியல் உரிமையை அமைப்பை மீறக்கூடாது, அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்று நாம் யோசித்தால், இதுவும் கட்டாயமாக இதற்கும் பொறுப்பு கூற வேண்டும். இதை நாம் மறந்தோ அல்லது புதைத்தோ அல்லது மறுத்தோ நாம் யோசிக்க முடியாது. மற்ற விடயங்களுக்கு பொறுப்பு கூறல் வரும், நாம் ஜனநாயக நாடாக இருக்கலாம், அது நடக்காது. என்னால் எல்லா இந்த விடயங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது, ஒரு பிணைப்பு இருக்கின்றது. ஆகையால் மிக மிக முக்கியம். நீங்கள் கூறுவது போன்று பார்க்கிற போது இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கும் அதனால்தான் பொறுப்பு கூறல் இவ்வளவு தாமதிக்கப்படுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக. ஏனென்றால் அங்கே அரச பொறிமுறைகள் செயற்பட வேண்டிய விதத்தில் செயற்படவில்லை. எத்தனையோ என்ன சொல்வது, நெக்லிஜென்ஸ் என்பது இருக்கின்றது. மற்றது நாம் பார்த்தோமானால் பின்னணியில் வேறு விதமான விடயங்களும் நடந்ததாக தெரிகின்றது. இராணுவ புலனாய்வு அந்த மாதிரியான விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன. மக்களுக்கு பல கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் சரியான விசாரணை நடைபெறவில்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை இதில் இதற்கு உடந்தையாக இருந்தவர்களோ அல்லது இதை அவர்கள் தங்கள் கடமைகளை சரியா புரியாமல் விட்டு இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கல் நடந்திருக்கலாம். ஆகையால் அரச பொறிமுறைகளில் இருக்கும் பலர், அரசியல் அதிகாரம் உள்ளவர்கள் அந்த நேரத்தில், அவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பலர் இதுக்கு பொறுப்பு. ஆனால் அவர்களுக்கு பொறுப்பு கூற விருப்பமில்லை. அந்த பொறுப்பு கூறாமல் விடுவது இங்கே சர்வசாதாரணமாகிவிட்டது. ஆகையால் தான் அவர்களை பொறுத்தவரை யுத்தத்தில் நடந்த அந்த மீறல்கள், இங்கே நடக்கும் ஊழல்கள், இங்கே உயிர்த்த ஞாயிறு இந்த தாக்குதல் எல்லாம் ஒன்றுதான். நாம் ஒன்றுக்குமே பொறுப்பு கூற தேவையில்லை என்பதுதான் அதிகாரத்தில் இருப்பவர்களின் மனதில் உள்ளது. அது வரலாறும் அதைத்தான் எமக்கு நிரூபித்திருக்கின்றது. ஆகையால் தான் நான் கூறினேன் முதல்ல, இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொறுப்பு கூற வேண்டும். இல்லாட்டிக்கு அந்த இம்ப்யூனிட்டி என்பது வேறு ஒன்றி போய்விடும். இல்லை, தற்போது வேறு ஒன்றித்தான் இருக்கின்றது. அது இன்னும் மேலும் வலுவடையும் ஏற்படும். ஆனால் நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கான பொறுப்பு கூறல் என்று பார்க்கிற போது, அது வடகிழக்கில் இடம்பெற்ற யுத்த மீறல்களாக இருக்கலாம், அல்லது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களாக இருக்கலாம், அல்லது பொருளாதார குற்றங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த குறிப்பாக வடகிழக்கில் இடம்பெற்ற மீறல்களிலும் சரி, உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களிலும் சரி, பாதிக்கப்பட்ட தரப்பு மாத்திரம்தான் நமக்கு நீதி வேண்டும், உண்மை வேண்டும், பொறுப்பு கூறல் வேண்டும் என்று போராடுகிறது. இந்த ஒட்டுமொத்த நாடும் இணைந்து அதற்கு எதிராக போராடவில்லை. ஆகையினால் இதனை புறக்கணித்து செல்வது அரசாங்கங்களுக்கும் இலகுவானதாக இருக்கிறது. அதே போன்று இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு தமக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினூடாக சர்வதேச நீதிதான் தேவை என்று கோருகின்ற போதிலும், நாங்கள் சமகால சர்வதேச விவகாரங்களை பார்க்கிற போது இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு நாட்டினுள் தலையிட்டு அதை நிறுத்துகின்ற உரிமை எவ்வளவுக்கு இருக்கிறது, அதற்கான நீதியை வழங்கும் உரிமை எவ்வளவுக்கு இருக்கிறது என்கின்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. ஆக நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு, அவர்களை ஏமாற்றாமல் நீங்கள் போராடுங்கள் உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று கூறி ஏமாற்றாமல் அவர்களுக்கு முற்றுப்புள்ளியாக ஒரு தீர்வை வழங்குவதற்கு ஏதேனும் பொறிமுறை இருக்கிறதா?
அப்படி பொறிமுறை என்பது ஓகே, சர்வதேச மட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கூறுவது நியாயம்தான். ஏன்னா உள்நாட்டு பொறிமுறைகளில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, அது நியாயம். ஏன்னா உள்நாட்டு பொறிமுறைகள் வந்து அதற்கான காரணம் இருக்கின்றது. பல முந்தி நடந்த மீறல்கள், அதாவது 11 பேர் வந்து அந்த கடற்படையால் வந்து காணாமலாக்கப்பட்டவர்கள், அதுக்கு பிறகு திருகோணமலையில் வந்து அந்த மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த மாதிரியான பல கடந்த கால மீறல்களுக்கு வந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆனால் வழக்கு வந்து இடைநிறுத்தப்பட்டது அல்லது விசாரணை வந்து இடைநிறுத்தப்பட்டது. அதுதான் இலங்கையில் எமது வரலாறு. ஆகையால் பாதிக்கப்பட்டவர்கள் கூறுவது நியாயமானது. என்னை பொறுத்த வரைக்கும் கூட உள்நாட்டில் இதற்கான வந்து நீதியை பெற்றுக்கொள்வது என்பது தற்போதில்லை, எப்போதும் என்னை பொறுத்தவரை அது முடியாத ஒரு காரியம். என்றால் பல விடயங்கள் இந்த பொறிமுறைகள் வந்து சுயாதீனமான பொறிமுறைகள் அல்ல. நாம் சட்டமா அதிபரின் திணைக்களத்தை எடுத்துக்கொண்டோமானால் அவர்கள் தான் வழக்கு தொடுக்க வேண்டும். ஆனால் அவர்களில் வந்து அவர்களின் செயற்பாடுகளில் வந்து சட்டப்படி கூட பொறிமுறையின் படி கூட கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் வந்து அவர்கள் தான் வழக்கு தொடுக்க வேண்டும், ப்ராசிக்யூட்டர். ஆனால் அவர்கள் வந்து அரசாங்கத்தின் ஆலோசகர் அந்த பொறிமுறை சட்டம் அமைத்திருக்கு. ஆகையால் அதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கின்றது. எப்படி வந்து அவர் சில வேளைகளில் கூட வந்து அவர்கள் அரசாங்கத்தின் சார்பில் தான். இப்போது நாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நாம் ஒரு சட்டத்தை வந்து நமது அரசியல் அமைப்புக்கு ஏற்ப இல்லை என்று சொல்லி நாம் வந்து ஒரு வழக்கு தொடுத்தால் அரசாங்கத்தின் பக்கத்தில் யார் வருகிறார்? சட்டமா அதிபர். ஆகையால் அதில் அப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றது. மற்றது நாம் போலீஸை எடுத்துக்கொண்டால் போலீஸ் தான் விசாரணை முதலில் நடத்த வேண்டும். ஆனால் போலீஸ் திணைக்களம் என்பது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு திணைக்களம், சுயாதீனமாக செயற்படுவதில்லை. அங்கே ஊழல் இருக்கின்றன, நாம் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கின்றன. மற்றது அவர்கள்தான் பல உரிமை மீறல்களை வந்து இழைத்திருக்கின்றார்கள். அப்போ உரிமை மீறல்களை இழைத்தவர்களை வந்து நாம் கூறுகின்றோம், நீங்கள் வந்து விசாரணையில் ஈடுபடுங்கள் என்று. அது சாத்தியமான நடைமுறையில் இல்லை. ஆகையால் இலங்கையில் உள்நாட்டில் வந்து நீதியை பெற்றுக்கொள்வது என்பது அது வந்து ஒரு கனவுதான். ஆகையால் சர்வதேச மட்டத்தை நாம் பார்த்தோமானால் கூட, இப்போ பூகோள அரசியலை பார்த்து கொண்டோமானால் சர்வதேசத்தில் வந்து கடந்த காலத்தில் வந்து சில வேளைகளில் வந்து சிறப்பு நீதிமன்றங்களை ஸ்தாபித்திருந்தார்கள். ஆனால் தற்போது அது நடக்கும் விடயமாக இல்லை. ஏனென்றால் வந்து சர்வதேச மட்டத்தில் வந்து அதற்கான அவர்கள் என்னென்ன அந்த பொலிட்டிக்கல் வில் இல்லை. மற்றது நிதி தேவை. தற்போது காசாவில் நடக்கும் பிரச்சனை, அதுக்கு பிறகு நாம் பார்த்தோமானால் யெமன், சுடான், பல இடங்களில் வந்து பல பிரச்சனைகள். ஆகையால் அந்த நிலையில் வந்து இலங்கைக்காக ஒரு சிறப்பு நீதிமன்றம் என்பது சர்வதேச நீதிமன்றம் அந்த குற்றங்களை விசாரணை செய்து அதற்கு தீர்ப்பு கூறுவதற்கு அது சாத்தியம் இல்லை. நடைமுறையில் அப்படி ஸ்தாபிக்க அது முடியாதில்லை, செய்யலாம். ஆனால் தற்போது வந்து அது நடக்கும் சாத்தியம் இல்லை. அதற்கு பிறகு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இருக்கின்றது. அதில் வந்து நாம் வந்து அந்த நாடு கைச்சாத்திட்டு இருக்க வேண்டும், அல்லது வந்து பாதுகாப்பு சபை வந்து அதை வந்து நீதிமன்றத்துக்கு ரிஃபர் பண்ண வேண்டும். சில வேளைகளில் வந்து அங்கே இருக்கும் அந்த ப்ராசிக்யூட்டர் கூட தன்னிச்சையாக அவர் வந்து சில விசாரணைகளை தொடங்கலாம். ஆனால் விசாரணையை தொடங்கினால் வந்து கட்டாயமாக அரெஸ்ட் வாரண்ட் கொடுப்போம் என்று இல்லை. என்றால் அங்கே இருக்கும் பொறிமுறையின் படி கூட பல கட்டங்களை அது தாண்ட வேண்டும். ஆனால் அதுக்கு மீறி வேறு ஒரு வழி இருக்கின்றது, யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் என்று. அதாவது வேறு நாடுகள், இப்போது நாம் ஐரோப்பாவில் ஒரு ஸ்வீடன் எடுத்துக்கொள்வோம். இங்கே உரிமை மீறல் புரிந்தவர் வந்து அந்த நாட்டில் இருந்தால் அல்ல அந்த நாட்டுக்கு சென்றால், அந்த நாட்டினூடாக டிரான்சிட்டில் சென்றால் கூட அங்கே அந்த நாடு வந்து அவரை வந்து இது வந்து சர்வதேச மட்ட மீறல்கள், சரியா, சர்வதேச சட்ட மீறல்கள். ஆகையால் அந்த நாடு இவரை வந்து கைது செய்து அந்த நாட்டில் வந்து அந்த நபருக்கு எதிராக வழக்கு தொடுக்கலாம். இது ஸ்வீடன், ஜெர்மனி போன்ற நாடுகளில் கடந்த 5-6 வருடங்களை நாம் எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் அதில் வந்து சிரியா மற்றும் ஈராக்கில் வந்து குற்றங்களை புரிந்தவர்கள், அதாவது மனித உரிமை மீறல்களை புரிந்தவர்கள் வந்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து அவர்கள் தண்டனை கூட
கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் அதுதான் தற்போது இருக்கும் இந்த பூகோள அரசியல் உலக நிலை நிலவரத்தை பார்த்தால் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அதுதான் நமக்கு இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை. ஆனால் அதற்காக பல என்ன சொல்வது ஆதாரங்களை திரட்ட வேண்டும். அந்த நாட்டில் இருக்கும் அந்த வழக்கு தொடுக்கும் ப்ராசிக்யூட்டருடன் செயற்பட வேண்டும். அதுக்கு பிறகு அந்த குற்றத்தை இழைத்தவர் அந்த நாட்டுக்கு செல்கிறாரா இல்லையா என்று தெரிந்திருக்க வேண்டும். பல விடயங்கள் இருக்கின்றன. அதை இப்போது அந்த ஐநா மனித உரிமை பேரவையால் அந்த பிரேரணையின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஆதாரத்தை திரட்டும் சேகரித்து ஆவணப்படுத்தும் அந்த பொறிமுறை அதற்கு அதில் ஒரு முக்கிய பங்கை வகிக்க முடியும். ஏனென்றால் அவர்கள் ஆதாரங்களை திரட்டி இருக்கின்றார்கள், அதை ஆவணப்படுத்துகின்றார்கள். ஏதாவது ஒரு நாடு இலங்கையில் இந்த மீறல்களை புரிந்தவர்கள் குற்றங்களை புரிந்தவர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டும் என்றால் அந்த நாடு அந்த ஐநா பொறிமுறையுடன் தொடர்பு கொண்டு கேட்கலாம், இவருக்கு எதிராக உங்களிடம் ஆதாரம் இருக்கின்றதா என்றால் இருந்தால் அவர்கள் அந்த ஆதாரத்தை பகிர்ந்து கொள்வார்கள், அந்த நாட்டுக்கு உதவி செய்வார்கள் அந்த வழக்கை தொடுப்பதற்காக. ஆகையால் தற்போது அதைத்தான் அந்த ஒரு வழிமுறை தான் நமக்கு இருக்கும் ஒரு பாசிபிலிட்டி என்று நான் கூறுவேன். அதுவும் உத்தரவாதமாக ஒன்றையும் கூற முடியாது. ஆனால் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் வடகிழக்கில் 2700 நாட்களுக்கு மேலாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்ட தாய்மாரோ தந்தைமாரோ 150 பேருக்கு மேல் இதுவரையில் உயிரிழந்திருக்கிறார்கள், அவர்களுக்கான நீதி அடையப்படாமலே. ஆக இந்த போராட்டத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பது அவசியம் என்ற ஒரு கரிசனையும் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் நீதியை அடைந்து கொள்ள வேண்டுமானால் இந்த போராட்டமும் இல்லாமல் போனால் அதற்கு பிறகு அரசாங்கம் அதனை அப்படியே கிடப்பில் போட்டுவிடும் என்கிற ஒரு கரிசனை இருக்கிறது. நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இப்படி உயிரிழப்புகள் நிகழ்கிற போது எதனையும் உத்தரவாதமாக சொல்ல முடியாத ஒரு நிலையில் இந்த போராட்டங்களை தொடர வேண்டும், அதனை உயிர்ப்போடு பேண வேண்டும் என்கிற விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது நாம் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் கூற முடியாது நீங்கள் போராட்டத்தை நிப்பாட்ட வேண்டும் என்றால் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடன் கருத்திருந்தால் உங்களுக்கே தெரியும். அவர்கள் தாங்கள் அதுவும் வயதானவர்கள் பெற்றோர்கள் எப்படியாவது தாம் இறக்கும் முன் தங்களுக்கு உண்மை தேவை, தங்களுக்கு நீதி தேவை என்று அவர்கள் அதுதான் அவர்களின் வாழ்க்கையாகவே உண்டாகிவிட்டது இப்போது. அவர்களுக்கு நாம் கூற முடியாது நீங்கள் போராட்டத்தை நிப்பாட்டுங்கள், அவர்களுக்கு கூற முடியாது நாங்கள் நீங்கள் போராடுங்கள் என்று கூட. அது அவர்களின் விருப்பம். அவர்கள் போராட வேண்டுமென்றால் எமது பொறுப்பு அவர்களுக்கு அதில் உதவுவது, உடந்தையாக இருப்பது, எந்த விதத்தில் முடியுமோ அவர்களுக்கு விருப்பமான விதத்தில் நாம் உதவிகளை செய்வதுதான் எமது கடமை. மற்றது அவர்களின் குரல்களை நாம் குரல்களை வெளிநாடுகளுக்கு அல்லது சர்வதேச சமூகத்துக்கு ஐநாக்கு அவர்களின் குரல்கள் கதைகளை எடுத்துக்கொண்டு போவதற்கு நாம் இடத்தை உருவாக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபை என்று சொல்லுவோம். அதாவது நாங்களே கதைக்காமல் நாங்கள் இவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது எம்மை முன்னிலைப்படுத்தாமல் இவர்கள் குடும்பங்கள், இதுதான் இவர்களின் விருப்பங்கள், இவர்கள் இதை கூறுகின்றார்கள், அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஏனால் எமக்கு உரிமை இல்லை கூறுவதற்கு போராட்டத்தை நிப்பாட்டுங்கள் என்று கூறுவதற்கோ அல்லது போராடுங்கள் என்று கூறுவதற்கோ உரிமை இல்லை. நாங்களும் எங்கள் மனித உரிமையை பொறுத்தவரை மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் தங்களின் தங்களின் பல போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், வித்தியாசமான போராட்டங்கள். ஆகையால் எமக்கு உரிமை இல்லை மற்றவர்களுக்கு கூறுவதற்கு நீங்கள் நிறுத்துங்கள் அல்லது போராடுங்கள் என்று. ஆனால் கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு நாம் அந்த உதவியை செய்ய வேண்டும், தேவையான நேரத்தில் ஆம்பிளிஃபை பண்ண வேண்டும் அவர்களின் குரல்களை. அடுத்ததாக வடகிழக்கில் ஒரு தமிழ் சமூகம் இப்படி போராடி கொண்டிருக்கிற போது உண்மையிலேயே இலங்கையில் நீண்ட காலமாக பல்வேறு உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் மலையகத்தில் இருக்கிறது. இந்த மலையக தமிழ் சமூகம் நீண்ட காலமாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்து வந்திருக்கிற போதிலும், குறிப்பாக அவர்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு 200 ஆண்டுகள் பூர்த்தியடைந்ததை விட்டு இந்த மாண்புமிகு மலையகம் என்ற ஒரு கோஷம் முன்னெடுக்கப்பட்டதன் பிற்பாடுதான் அவர்களுடைய பிரச்சனைகள் தேசிய கவனம் பெற ஆரம்பித்தன.
ஆக இவர்களுடைய உரிமைகளில் ஏன் இதுவரை காலமும் தேசிய ரீதியில் கவனம் பெறவில்லை? எங்குமே அது பற்றி பேசப்படவில்லை. குறிப்பாக மனித உரிமை மீறல்கள் பற்றி ஐநாவில் பேசப்படுகிற போது வடக்கு கிழக்கின் பிரச்சனைகள் போகிற அளவுக்கு மலையக சமூகத்தின் பிரச்சனைகள் ஏன் போவதில்லை? ஒன்று வந்து நான் நினைக்கிறேன், பல மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் மற்ற சமூகங்கள், ஈவன் தமிழ் சமூகங்கள், அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் சமூகங்கள் கூட அவர்கள் வந்து மலையக தமிழர்கள் வந்து எமது தமிழ் சமூகத்தின் அங்கத்தவர்கள் என்று பார்ப்பதில்லை. அது சமூகத்திலேயே இருக்கின்றது. அந்த பாராபட்சம் கூட இருக்கின்றது, நிச்சயமாக இருக்கின்றது. ஆகையால் வந்து தமிழ் சமூகத்தின் பிரச்சனைகளை கதைக்கும் போது நாங்கள் கூட அவர்களின் பிரச்சனைகளை வந்து கதைப்பதில்லை. மற்றது வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் சமூகங்களை எடுத்துக்கொண்டோமானால் அந்த தமிழ் சமூகத்தில் இருக்கும் பலர் வந்து அவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பார்கள் அல்லது ஐநாவில் வந்து வேலை செய்வார்கள். ஆகையால் அவர்களுக்கு வந்து இந்த தமிழ் மக்களின் பிரச்சனைகளை வந்து முன்கொண்டு போவதற்கு லேசாக இருந்தது. ஆனால் மலையக தமிழர்கள் வந்து பல விதங்களில் வந்து 200 வருடங்களாக வந்து முடக்கப்பட்டார்கள். அவர்களின் அடிப்படை உரிமைகள் கூட மீறப்பட்டன. அவர்களின் தேவைகள் வந்து தற்போது கூட அவர்கள் அந்த ஊதியத்தை எடுத்துக்கொண்டோமானால் அந்த 1700 ரூபாய் எடுப்பதற்கு கூட எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள். ஆகிய அந்த காரணத்தால் அவர்களின் பிரச்சனைகள் வந்து 200 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இப்போது நாம் தெற்கில் இந்த பிரச்சனையை பற்றி கதைத்தால் வந்து பலருக்கு இந்த பிரச்சனையை பற்றி தெரியாது. நான் கூறினோமானால் அங்கே வந்து பள்ளிக்கூடங்கள் சரியாக இல்லை, போக்குவரத்து இல்லை. அவர்கள் வந்து கிராம சேவகரிடம் சென்று ஏதாவது விடயத்தை வந்து அவர் கையெழுத்து பெறுவது கூட அவர்களுக்கு கடினம். என்றால் நாள் முழுக்க வேலை செய்ய வேண்டும், வேலை செய்யாட்டி வந்து ஊதியம் கிடைக்காது. அப்போ எப்படி அங்கே செல்வது? சனி ஞாயிறு சென்றால் வந்து கிராம சேவகை இருக்க மாட்டார், அல்லது போக்குவரத்து இல்லை. பிள்ளைகள் கூட அவர்கள் வந்து பாடசாலைகளுக்கு செல்வதென்றால் கூட அந்த பாடசாலைகள் வந்து தேசிய பாடசாலைகள் இல்லை. தேசிய பாடசாலைகளுக்கும் அவர்களுக்கு செல்வதற்கு கடினம், அல்லது அவர்களுக்கு அட்மிஷன் எடுப்பது கடினம். பல பல பிரச்சனைகள் தானே. தற்போதுதான் இந்த கடந்த 10 வருடங்கள் நாம் 10 வருடங்களாக கண்டிருக்கின்றோம். அந்த மலையக சமூகத்தில் இருப்பவர்கள் வந்து இளைஞர்கள் பலர் வந்து தற்போது சட்டத்தரணிகளாகின்றார்கள். அவர்கள் வெளியில் வந்து தங்கள் சமூகம் எப்படி பாதிக்கப்பட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் கூட மலையகத்தில் இருக்கும் மக்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் இலங்கையில் வந்து மிகவும் அவர்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகம். ஏனால் தற்போது கூட பல அடிப்படை தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படுவதில்லை. பல அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படுகின்றன. அதே நேரம் வந்து அங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் கூட, ஏனென்றால் தமிழ் சமூகத்தில் நான் நினைக்கிறேன் இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் எல்லாரும் நாம் பிழை கூற வேண்டும். ஏனென்றால் சிங்கள சமூகத்தை எடுத்துக்கிறார்கள். அவரின் அரசியல்வாதிகள் வந்து தங்கள் சமூகங்களை வந்து அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்களே ஒழிய அந்த சமூகங்களின் தேவைகள் என்ன என்று சொல்லி அதற்காக அது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செயற்படுவதில்லை. அநேகமாக தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் கூட, முஸ்லிம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் கூட, மலையக தமிழர்களை எடுத்துக்கொண்டால் கூட, ஆகையால் கட்டாயமாக நாம் அந்த அரசியல்வாதிகள் வந்து பொறுப்பு கூற வேண்டும். என்றால் 200 ஆண்டுகளுக்கு பின்பு கூட, 200 வருடங்களுக்கு பின்பு கூட சமூகம் இந்த நிலையில் இருப்பது அந்த அரசியல்வாதிகள் அவர்கள் 200 வருடங்களாக என்ன செய்தார்கள், ஏன் தற்போதும் சமுதாயம் இந்த நிலையில் உள்ளது என்பதற்கு அவர்களும் பொறுப்பு கூற வேண்டும். இருப்பினும் நாங்கள் குறிப்பாக நாட்டில் உள்ள அந்த பிரச்சனைகள், குறிப்பாக மனித உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளை பார்க்கிற போது அவை இந்த சிவில் சமூகங்கள் அது பற்றி பேசுகிற பொழுது பெரும்பாலும் தேசிய ரீதியில் அவதானம் பெறுகின்றன. குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கில் நடைபெற்ற பிரச்சனைகளுக்கும் சிவில் சமூகத்தின் பங்களிப்பு அதில் பெருமளவுக்கு இருந்தது, அதனை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்வதற்கு. அதே போன்று கொழும்பை தளமாக கொண்டு உருவான இந்த அறகலிய போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகளோ அதன் பின்னர் யுக்தியவோ, இவற்றை எடுத்துக்கொண்டாலும் அவற்றை சர்வதேசத்துக்கு கொண்டு செல்வதில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் அவற்றை உள்ளடக்குவதில் சிவில் சமூகத்தின் பங்களிப்பு பெருமளவுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் கூட மலையக சமூகத்தின் பிரச்சனைகளை அண்மை காலமாக நிச்சயமாக பேசுகிறார்கள்.
கடந்த காலங்களில் பார்க்கிற போது இந்த விகிதாசாரத்தை எடுத்து பார்த்தால் அவர்கள் மலையக பிரச்சனைகளை பேசுவது பெரும்பாலும் குறைவு. அதற்கான காரணம் என்ன? சிவில் சமூகத்தின் மத்தியிலும் அப்படியான ஒரு பாரபட்சமான மனநிலை இருக்கிறதா? பாராபட்சம் என்று நான் கூற மாட்டுகின்றேன். ஆனால் அதை யுத்தத்தை பொறுத்தவரை அது சர்வதேச மட்டத்தில் யுத்தம் தானே, அது போர். அங்கே நடக்கும் மீறல்கள் பாரதூரமான மீறல்கள், எவ்ரிடே, அதாவது ஒவ்வொரு நாளும் நடக்கும் மீறல்கள் இல்லை. அடிப்படை தேவைகள், கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, வாழ்வாதாரம், வன்முறை, வீட்டு வன்முறை, அந்த மாதிரியான மீறல்கள் இல்லை. ஏனென்றால் நான் கூறுவேன், சிவில் சமூகத்திற்கும் அதாவது பிரச்சனைகள் அந்த நேரத்தில் செக்ஸியான பிரச்சனை தெரியா, வார் கிரைம்ஸ், என்ஃபோர்ஸ் டிஸப்பியரன்சஸ், ஆகையால் அவர்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை சிவில் சமூகத்துக்கும் விசிபிலிட்டி கிடைக்கும் அதை பற்றி பேசுவதற்கு. இவர்களுக்கு இங்கே பள்ளிக்கூடம் இல்லை, அல்ல பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இல்லை, அல்லது போக்குவரத்து இல்லை. இந்த பிள்ளைகள் 3 பஸ் எடுத்து போய் வர வேண்டும், வீட்டை வரும்போது 5 மணி ஆகின்றது, அதுக்கு பிறகு கலைத்து விடுவார்கள், படிக்க முடியாது, அவர்களின் ஹோம்ஒர்க் செய்ய முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் நாட் செக்ஸி, ரைட்? ஸோ அதுவும் ஒரு காரணம் இந்த பிரச்சனைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளாததற்கான காரணம். மலையகத்தில் சில நிறுவனங்கள் இருக்கின்றன, பல வருடங்களாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கும் தெற்கில் இருக்கும் அந்த நிறுவனங்கள் என்ன சொல்வது, கை கொடுக்கவில்லை. அவர்கள் தனியாக பல விதங்களில் செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். மற்றது சில விடயங்கள், இப்போ நாம் யுக்தியை எடுத்துக்கொள்வோம், அது கூட இங்கே சிவில் சமூகங்கள் அதை பற்றி அதில் கவனம் செலுத்தவில்லை. சரியா? நாங்கள் சில பேர் தான் அதை பற்றி கதைத்து கொண்டிருந்தோம். மற்றது சர்வதேச மட்டத்தில் ஐநாவின் சிறப்பு நிபுணர்கள் வெளியிட்டிருந்தார்கள். மற்றது சர்வதேச மனித உரிமை நிறுவனங்கள் 33 நிறுவனங்கள் சேர்ந்து அறிக்கையிட்டிருந்தன. மற்றது ஐநாவின் உயர்ஸ்தானிகர், மற்றது இங்கே இருக்கும் சில நாடுகளின் உயர்ஸ்தானிகர்கள் அறிக்கையிட்டிருந்தார்கள். இந்த விடயத்தை பற்றி அரசாங்கத்துடன் அவர்களும் பேசுகின்றார்கள். ஆனால் சிவில் சமூகத்தை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை பற்றி அவ்வளவாக, தெற்கில் இருக்கும் சிவில் சமூகம் இதை பற்றி அவ்வளவாக கவனம் செலுத்தவில்லை. ஆனால் நாம் வடக்கு கிழக்குக்கு சென்றோமானால், முக்கியமாக வடக்குக்கு சென்றோமானால், இந்த போதைப் பொருள் என்பது பெரும் பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் சமூகங்களுக்கு இந்த பிரச்சனை தாங்கள் எப்படி இதுக்கு தீர்வு காண்பதென்று அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் எல்லோரும் யோசிப்பது, நாம் எல்லோரையும் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டால் பிரச்சனை தீரும். மற்றது போதைப்பொருள் பாவிப்பதை நாம் குற்றமாக கருத வேண்டும். ஆனால் போதைப்பொருள் பாவிப்பது அது ஒரு சுகாதார பிரச்சனை. நமது சுகாதார மனித உரிமை பிரச்சனையாகத்தான் பாவித்து அவர்களுக்கு தேவையான அந்த என்ன சொல்வது ட்ரீட்மெண்ட் அதை வழங்க வேண்டும். ஆகையால் பிரச்சனை பெரிய பிரச்சனை இருந்தாலும் சிவில் சமூகத்தில் அது கவனம் செலுத்துவதில்லை, அவ்வளவு ஈடுபடுவதும் இல்லை. என நான் கூறியது போல் ஒரு விடயம் சரியான ஒரு பாப்புலரான விஷயம் என்றால் சில வேளைகளில் அந்த நேரத்தில் பலர் அதை பற்றி கதைப்பார்கள். அது ஊடகங்களில் இருந்து மறைந்தவுடன் அந்த விடயத்தை பற்றி கதைப்பதும் குறைந்துவிடும் அல்லது முற்றாக நின்றுவிடும். சில வேளைகளில் சில விடயங்களை பற்றி கதைத்தால் தங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும். முக்கியமாக யுக்திய, ஏனென்றால் அது போதைப் பொருளை பற்றியது. ஆகையால் தங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் என்ற ஒரு பயமும் இருக்கின்றது. அடுத்ததாக யுக்திய செயற்திட்டம், அதாவது போதைப் பொருளை இல்லாமல் ஒழித்து ஒரு தூய நாட்டை கட்டியெழுப்புதல் என்ற ஒரு கொள்கையின் கீழ் செயற்படுத்தப்பட்ட இந்த யுக்திய செயற்திட்டம் தொடர்பில் தொடக்கத்தில் இருந்தே நீங்கள் உங்களுடைய எக்ஸ்தல பதிவுகளில் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தீர்கள். அதனைத் தொடர்ந்து பலரும் அது பற்றி, அதன் கீழ் இடம்பெறுகின்ற மனித உரிமை மீறல்கள் பற்றியும், இதன் கீழ் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், பெரிய மாஃபியா கொள்ளைக்காரர்கள் கைது செய்யப்படவில்லை, மாறாக போதைப் பொருளை பயன்படுத்துபவர்களும் சிறிய டீல்களில் ஈடுபடுபவர்களும் தான் கைது செய்யப்படுகிறார்கள் என்று பலரும் பேசினார்கள். ஆனால் அதன் தொடக்க புள்ளியாக நீங்கள் இருந்தீர்கள் என்று நிச்சயமாக கூறலாம். என்ன கோபம் உங்களுக்கு யுக்திய செயற்திட்டத்தின்? யுக்தியா, அதாவது இருக்கும் பிரச்சனையை பன்மடங்காக அதிகரிக்கும் ஒரு செயற்பாடு தான் யுக்தியா. ஏனென்றால் நீங்கள் சரியாக கூறியது போல் 1,50,000 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.
அதில் பலர் வந்து போதைப்பொருள் பாவிப்பவர்கள். அவர்களை கைது செய்து பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் அது வந்து ஒரு சுகாதார பிரச்சனை. அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதால் வந்து நீங்கள் சிறையில் வந்து போதைப்பொருளுக்கான ஒரு சந்தையை, மார்க்கெட்டை, டிமாண்டை வந்து நீங்கள் உருவாக்குகின்றீர்கள். ஏனென்றால் சிறையிலும் வேலை செய்திருக்கின்றேன். எனக்கு தெரியும் சிறைச்சாலைகளில் என்ன நடக்கின்றது என்று. அது ஒன்று. மற்றது வந்து இவர்களுக்கு வந்து என்னது வலுக்கட்டாயமாக வந்து சிலரை வந்து புனர்வாழ்வுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். சர்வதேச மட்டத்திலும் கூட இலங்கையிலும் கூட நமக்கு ஆதாரம் உள்ளது. போதைப்பொருள் பாவிப்பவர்களை வந்து வலுக்கட்டாயமாக புனர்வாழ்வுக்கு அனுப்புவது வந்து அது வந்து என்ன சொல்வது, அது பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து அது வேலை செய்யாது, அது அவர்களின் தாக்கத்தை ஏற்படுத்தாது. நாம் அதை தவிர வந்து நாம் வந்து சமூக மட்டத்தில் ஒரு வாலண்டரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் வந்து அரசாங்கம் வந்து முன்வைக்க வேண்டும். பாவிப்பவர்களின் குடும்பங்களுக்கும் வந்து கவுன்சிலிங் அந்த மாதிரியான பலவிதமான உதவிகளையும் செய்ய வேண்டும். மற்றது வந்து இவர்கள் போதைப்பொருள் நாட்டுக்குள் வருவதை தடுப்பதற்கு வந்து மரண தண்டனையும் இல்லாதொழிக்க வேண்டும். ஏனென்றால் வந்து சில நாடுகள் நாட்டுக்குள்ளே போதைப்பொருள் வருவதை தடுப்பதற்கு நாம் வெளிநாடுகளிலிருந்து புலனாய்வு தேவை, இன்டெலிஜென்ஸ் தேவை, எங்களுக்கு தகவல் தேவை. ஆனால் சில நாடுகள் வந்து அந்த மாதிரியான தகவலை இலங்கைக்கு தரமாட்டினோம். ஏனென்றால் அந்த தகவலை பாவித்து யாராவது ஒருவருக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்படும் என்றால் அவர்கள் அந்த தகவலை வந்து தரமாட்டார்கள். ஆகையால் வந்து நாம் மரண தண்டனையும் இல்லாதொழிக்க வேண்டும். ஏனென்றால் உலகளாவிய ரீதியில் வந்து ஆதாரம் உள்ளது. மரண தண்டனை வந்து குற்றங்களை ஒரு நாளும் அது நிப்பாட்டாது. அது டிட்டரண்ட் எஃபெக்ட், அதாவது ஒருவர் குற்றம் புரிவதை தடுக்கும் என்று அதற்கு கூட ஒரு ஆதாரமும் இல்லை. மற்றது வந்து இவர்கள் நீங்கள் கூறியது போல் கைது செய்யப்பட்ட பலர் 90, 95, 96, 98% 99 தெரியாது சதவீதமானோர் வந்து பாவிப்பவர்கள் அல்லது சிறிதளவில், அதாவது அடிமட்டத்தில் வந்து சிறிதளவுகளை வந்து அவர்கள் வந்து விற்பவர்கள். ஆனால் பெரிய அளவில் வந்து இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் செய்பவர்கள், போதைப்பொருள் கடத்துபவர்கள் வந்து கைது செய்யப்படவில்லை. ஆனால் நாம் பார்க்கிறோம் பல போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப்பொருள் வந்து கடத்துவது, விற்பதற்காக போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இராணுவத்தில் உள்ளவர்களோட சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் எமது பொறிமுறைகள் வந்து நாம் முன்பே கதைத்தோம். அவர்கள் வந்து சுயாதீனமற்ற அரச பொறிமுறைகள், அவை வந்து அரசியல் மயமாக்கப்பட்ட பொறிமுறைகள், ஊழல் உள்ளன. அந்த மாதிரியான ஒரு நாட்டில் வந்து என்னை பொறுத்தவரை அந்த விடயங்களின் அடிப்படை காரணங்கள் என்ன என்று ஆராய்ந்து அந்த காரணங்களை நாம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் இவர்கள் வந்து ஒரு நாளில் 1000 பேர் கைது செய்து அது வந்து ஒரு கண் துடைப்பு. ஏனென்றால் 1000 பேரை இவர் கைது செய்தவர்கள் வந்து அதில் 90% நான் நினைக்கிறேன் அவர்கள் வந்து உடனடியாக வந்து அவர்களுக்கு ஒரு ஃபைன் விதிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்கள், அல்லது அவர்கள் வந்து இதில் பெயில் கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆகையால யுக்தியவின் நோக்கம் என்ன? இந்த மாதிரியாக பலரை கைது செய்து உடனடியாக ஒரு அபராதம் விதித்து 10,000 ரூபாயோ 50,000 ரூபாய் விதித்து விடுதலை செய்வது, அல்லது உடனேயே வந்து அவர்களுக்கு பெயில் கொடுக்கார்கள். விடுதலை செய்வது வந்து நோக்கத்தை அடைந்து விட்டார்களா அமைச்சர், எங்கள் போலீஸ் அதிபரும்? ஆகையால் இது ஒரு கண் துடைப்பு தான். அதுக்கு பிறகு இவர்கள் கூறினார்கள் ஒரு 3000 பேர் போல் இவர்கள் வந்து வலுக்கட்டாயமாக புனர்வாழ்வுக்கு அனுப்பினார்கள் என்று. ஆனால் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ்
நான் தகவல் பெற்றுக்கொண்டேன். அந்த புனர்வாழ்வு நிலையங்கள், அதாவது கந்தக்காடு மற்றும் சேனபுரம், அதிலும் பிரச்சனை இருக்கின்றது. ஏன்னா சட்டத்தின் கீழ் இராணுவத்தின் ஈடுபாடு அந்த நிறுவனங்களில் இல்லை, அந்த நிலையங்களில். ஆனால் நடைமுறையில் அது இராணுவம் தான் அதை மேற்பார்வை செய்கின்றது, அதை நடத்துகின்றது. அதுவும் ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த நிலையங்களில் 2 நிலையங்களிலும் 3 மாதத்துக்கு முன்பு இவர்கள் கூறினார்கள் 3000 ஏறத்தாழ பேரை இந்த வல்கட்டாயமாக புனர்வாழ்வுக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று. ஆனால் அந்த நிலையங்களில் ஒரு 300 சொச்சம் பேர்தான் அங்கே இருந்தார்கள். அப்போ மற்ற நபர்களுக்கு என்ன நடந்து விட்டது? அவர்கள் உண்மையாக்கி புனர்வாழ்வுக்கு அனுப்பப்படவில்லையா? அல்ல புனர்வாழ்வுக்கு அனுப்பிவிட்டு இவர்கள் 2 நாள் 3 நாள் புனர்வாழ்வா அல்லது 1 கிழமை புனர்வாழ்வா உடனடியாக விடுதலை செய்து விட்டார்களா? எனது கணக்குகளை பார்க்கும் போது ஒரு கணக்கு சரியாக பேலன்ஸ் பண்ணப்படுவதில்லை. ஓகே, நிறைவாக ஒரு கேள்வி என்னென்றால், இந்த கடந்த காலங்களில் மாகாண சபை தேர்தல்களோ உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களோ என் ஜனாதிபதி தேர்தலோ கூட பிற்போடப்பட்ட சந்தர்ப்பங்களில் அதற்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தவர் நீங்கள். இந்த தேர்தல்கள் என்பது மக்களுடைய ஜனநாயக உரிமை, வாக்களிப்பதற்கான உரிமையை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று. நீங்கள் தற்போது யாருக்கு வாக்களிப்பது என்று இன்னமும் தீர்மானித்திருக்காவிட்டாலும் கூட இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க போகிற வாக்காளர்களுக்கு, எங்களுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? வாக்களிக்க செல்வது என்பது மிக முக்கியம். ஏனென்றால் அது எமது ஜனநாயகத்தில் இருக்கும் எமது அடிப்படை உரிமை. அதுதான் மிக முக்கியமான உரிமை, அடிப்படை உரிமை. அதுவும் இந்த தேர்தலில் எல்லோரும் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் டெஸ்பரேட்டாக இருக்கின்றார்கள். ஆகையால் நீங்கள் வாக்களிக்க செல்லாவிடில் உங்கள் வாக்கை வேறு யாரும் பிழையாக பாவிக்கலாம். ஆகையால் உங்கள் வாக்கை கூட உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு வேட்பாளருக்கு அல்லது உங்களின் உரிமைகளை மீறிய ஒரு வேட்பாளருக்காக கூற முடியாது. ஏனென்றால் என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு அபாயமும் உள்ளது என்று தான் நான் கூறுகின்றேன். ஆகையால் கட்டாயமாக நாம் சென்று எமது வாக்கை பயன்படுத்த வேண்டும். வேறு ஒருவரும் எமது வாக்கை பிழையாக பாவிக்காமல் தடுப்பதற்காக. நீங்கள் யாருக்கு வாக்களிப்பதென்று உங்களுக்கு தெரியாவிட்டால் கூட கட்டாயமாக சென்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்கள் வாக்கை பயன்படுத்த வேண்டும். நன்றி. இன்று எம்மோடு சட்டத்தரணியும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான அம்பிகா சட்குணநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் இம்முறை தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் பற்றி, அதன் உரிமை சார்ந்து பேசியிருந்தார். அதே போல இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள், அதனை அரசாங்கம் மூடி மறைப்பதற்கான காரணங்கள் பற்றியும், சிவில் சமூகத்திடம் நிலவுகின்ற பாகுபாடு, அவர் ஒரு சிவில் சமூகத்திற்குள் இருக்கிற போதே வேறு வேறு பிரதேசங்கள் சார்ந்து அவர் சிவில் சமூகத்திற்குள் நிலவுகிற பாகுபாடு பற்றியும் அவர் வெளிப்படையாக பேசியிருந்தார். எம்மோடு நேரத்தை ஒதுக்கி இணைந்து கொண்டமைக்காக அவருக்கு நம்முடைய நன்றி. நேயர்களே, மீண்டும் பிறிதொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.